செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களின் நோக்கங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 4 நிருபங்களிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். எபேசு நிருபம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய உள்ளூர் திருச்சபைக்கு எழுதுகிறார். 1 பேதுரு நிருபத்தை வாசிக்கும் பொழுது கப்பத்தோக்கியா, கலாத்தியா, பொந்து, ஆசியா தேசங்கள் சிதறி இருக்கிற ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபைகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஆவிக்குரிய வரங்களை பற்றிதான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு தனிநபருக்கு எழுதவில்லை. தனிநபர் ஊழியம் செய்கிற நபர்களுக்கு எழுதவில்லை. தங்களை தீர்க்கதரிசி என்று தேவனுடைய வரங்கள் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிற தவறான போதகர்களுக்கு நிருபம் எழுதப்படவில்லை. உள்ளூர் திருச்சபைக்கு எழுதப்படுகிறது. கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிதாவை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் ஆவியானவரை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூர் திருச்சபை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த நபராலும் 1% கூட தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நிருபங்கள் அனைத்தும் உள்ளூர் சபைகளுக்கு எழுதப்பட்டது. காரணம், உள்ளூர் சபையை பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றார், தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாக வைத்திருக்கிறார். திருச்சபை என்பது திரியேக தேவனுடையது. பிதா அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் சபையோடு இருந்து கொண்டிருக்கிறார். சபையில் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் செயல்பாடுகளும் திரியேக தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நவீன காலத்தில் ஆவியானவரை பற்றிய அனைத்து தவறான உபதேசங்களும் கள்ள போதனைகளும் ஆவியானவரை முகத்திற்கு முன்பாக நேரடியாக அவருடைய முகத்திற்கு முன்பாக நிந்தித்தும் அவரை அவமானப்படுத்தியும் எதிர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி 4 நிருபங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். அடிப்படையான விஷயம், இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றிய தவறான கண்ணோட்டம் தான் எல்லா கள்ள உபதேசங்களுக்கும் அடிப்படையான காரணம். இந்த எல்லா கள்ள உபதேசங்களுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் போய் அலசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் எதுவாக இருக்குன்னு சொன்னால் ஆவிக்குரிய வரங்களை பற்றிய தவறான சிந்தனை, ஆவிக்குரிய வரங்களை பற்றிய மனித சிந்தனை. வேதம் என்ன சொல்கிறது, வேதம் அதை எப்படி விளக்கப்படுத்துகிறது என்பதை அறியாமல் தான் என்ன நினைக்கிறேன் என்பதை சொல்வதின் நிமித்தமாக தான் இந்த அனைத்து கள்ள உபதேசங்களும் உட்பிரவேசித்தது. அதே போலதான் கொரிந்து திருச்சபையில் காணப்பட்ட அனைத்து வாக்குவாதங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் அடிப்படையான காரணம் ஆவியானவர் கிருபையாய் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை சபை மறந்து போனது. சபை எப்பொழுதெல்லாம் வேதத்தை விட்டு வழி விலகி செல்கிறதோ அங்கு ஆவியானவர் தன் கையில் சாட்டையை எடுக்கிறார். இடத்துல நாம் சிந்திக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அளிக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் அநேக கள்ள உபதேசங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை கொடுக்கிற ஆவிக்குரிய வரங்களை பற்றிதான தவறான கண்ணோட்டம் தவறான ஆராதனைகளுக்கும் வேதத்தின் மீதான அசட்டைத்தனத்திற்கும் திருச்சபை மீதான கரிசன இன்மைக்கும் வழிவகுக்கிறது. 1901ஆம் ஆண்டில் ஆரம்பித்த இந்த பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் இன்றைக்கு சுமார் 670 மில்லியன் மக்களை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த 670 மில்லியன் மக்கள் இந்த தவறான உபதேசங்களை விசுவாசித்து நேரடியாய் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேள்வி என்னன்னா, இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வேதத்துக்கு எதிராக செயல்படுகிற நேரத்தில் இங்கு கூடி வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டமாகிய நாம் என்ன செய்ய முடியும்? போராடுவதை தவிர வேறொரு வழி இல்லை. ஜெபத்தோடு போராடுவதை தவிர.
இந்த திரளான கள்ள உபதேச கூட்டத்தாருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம், தைரியமாக நிற்கிறோம், தைரியமாக போராடுகிறோம். காரணம், நமது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் கிருபையாய் கொடுத்த வேதாகமத்தை காலின் கீழ் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் எந்த விசுவாசிக்குள்ளாக இருக்கிறாரோ அந்த விசுவாசியால் கள்ள போதனையை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க முடியாது, கள்ள போதனைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்க முடியாது. தாவீது சொல்றார், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீதினுடைய குமாரனும் சொல்கிறார், உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதற்கென்று தான் இங்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான காரணமும் இல்லாமல் நீங்கள் இங்கு அழைக்கப்படவில்லை. உங்கள் போதகர் உங்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை. ஆனால் செகண்டரி காஸ், தேவன் நம்மை கூட்டி சேர்த்ததனுடைய நோக்கம் வேதத்தை இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு போதகரும் உதவிக்காரரும் விசுவாசிகளும் உயர்த்தி பிடித்து திரியேக தேவனை திருச்சபையில் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த திரளான கூட்டத்தாருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டம் நாம் என்ன செய்ய முடியும்? போதகர் ஸ்பர்ஜன் சொல்வது போல, லேட் அன்லீஸ் த லயன், சிங்கத்தை அவிழ்த்து விடுங்கள். சிங்கம் தாக்கப்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், சிங்கத்தை அவிழ்த்து விடுங்கள், சிங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். இந்த வேதம் தேவனுடைய சிங்கமாக இருக்கிறது. முதலாவது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள், பிறகு இதை விளக்கப்படுத்துங்கள். ஆவியானவர் அங்கு கிரியை செய்வார். உங்களால் ஒருபோதும் ஒரு இருதயத்தை கூட மாற்ற முடியாது. நம்முடைய சுய முயற்சியின் மூலமாய், சுய சித்தத்தின் மூலமாய், சுய ஞானத்தின் மூலமாய், சுய பலத்தின் மூலமாய் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனுடைய இருதயத்தை கூட மாற்ற முடியாது. நம்மெல்லாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், தாழ்மையோடு, மனம் திரும்புதலோடு, ஆத்தும பாரத்தோடு முடிந்த அளவுக்கு சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சத்தியத்திற்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும். அங்கு ஆவியானவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனக்கு பிரியமான நபர்களை அவர் ரட்சிக்கிறார். இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றிய தவறான கண்ணோட்டம் இன்றைக்கும் அநேக சபைக்குள்ளாக நிலவி கொண்டிருக்கிறது. பெனிஹின் என்ற பெந்தேகோஸ்தே நபர் தன் மேல் சட்டையை கலட்டி விசிறும்போது அவர் சொல்றார், கடவுள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார், நான் என்னுடைய துணியை கழட்டி விசிறேன்னு சொன்னால் ஆவியானவர் அதற்கு வழியாக சென்று மக்கள் மீது விழுகிறார். ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட். ஒரு முறை அவர் அப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்யும் பொழுது, தன் மேற்சட்டையை கலட்டி வீசும் பொழுது, ஒரு 90 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள முன்பாக வருகிறார்கள். இவர் சட்டையை கழட்டி வீசின உடனே அந்த பெண்மணி கீழே விழுந்து இடுபடும் வளைஞ்சு போச்சு. அந்த பெண்மணி செய்த வேலை, அடுத்த வேலை, கோர்ட்டில் கேஸு போட்டு 50 மில்லியன் நஷ்ட ஈடு பெனிஹின் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரம் இந்த அளவுக்கு தவறாக திருச்சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க கூறியிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை பற்றி நாம் வேதபூர்வமாக அறிந்து, வேதபூர்வமாக திருச்சபையில் ஆரோக்கியத்தோடு செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 அடிப்படையான காரியங்கள் நாம் மனதில் வைப்பது மிக முக்கியமான காரியம். 1, ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன? 2வது, ஆவிக்குரிய வரங்களுக்கான காரணர் யார்? 3வது, ஆவிக்குரிய வரங்களுக்கான நோக்கம் என்ன? முதலாவது காரியம், ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன? மிக சுருக்கமாக, ஆவிக்குரிய வரங்கள் என்பது திரியேக தேவன் தம்முடைய சபையின் பக்தி விருத்திக்காகவும் தன்னுடைய மகிமைக்காகவும் சபையில் ஒவ்வொருவரும் செயல்படும்படியாக ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகள் தான் ஆவிக்குரிய வரங்கள். மீண்டும் சொல்றேன், தேவன், திரியேக தேவன் தன்னுடைய மகிமைக்காகவும் தனது சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் செயல்படும்படியாக அனைத்து விசுவாசிகளுக்கும் கொடுக்கிற கிருபைகள் தான் ஆவிக்குரிய வரங்கள். இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 4ஆம் வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 5ஆம் வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. 6ஆம் வசனம், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. 7ஆம் வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம். இந்த வசனங்கள் அனைத்தும்
ஆவிக்குரிய வரங்களை பற்றியதான விளக்கங்கள். இப்ப முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வரங்களுக்கான கிரேக்க பதத்தை பவுல் பயன்படுத்துகிறார். இப்ப இந்த முதலாம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7 இதில் சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் பவுல் ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன என்ற விளக்கங்களை கிரேக்க மொழியிலே கொரிந்து திருச்சபைக்கு விளக்கப்படுத்துகிறார். இந்த அளவுக்கு விளக்கப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வரங்களை பற்றிய தவறான உபதேசங்கள் கொரிந்து சபைக்குள்ள காணப்பட்டது. இப்ப ஆவிக்குரிய வரங்கள் 1ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நியூமோட்டிகான் அப்படின்னு சொன்னா வரங்கள் பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்? ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது எந்த ஒரு ஸ்தாபன தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது. எந்த ஒரு பெந்தகோஸ்தே ஊழியக்காரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது. எந்த ஒரு கரிஸ்மேட்டிக் நபரும் நான் வரத்தை கொடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் என்றால் அது ஆவியானவருக்குரிய வரங்கள். 4ஆம் வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இங்க சொல்லப்பட்ட வரங்கள் கரிஸ்மட்டா, கிரேக்க மொழியில கரிஸ்மட்டா அப்படின்னு சொன்னா வரங்கள் கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. வரங்கள் கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. எந்த மனிதனும் எவ்வாறு ரட்சிப்பில் கிரியைகள் மூலமாக இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல எந்த மனிதனும் தனது கிரியைகள் மூலமாய் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இங்க சொல்லப்பட்ட இந்த ஊழியங்கள் என்ற வார்த்தை டைகோனியா, கிரேக்க மொழியில், ஆங்கிலத்தில் டீக்கன். டீக்கன் ஊழியங்கள் என்றால் டைகோனியா, ஆங்கிலத்தில் டீக்கன் அப்படின்னு சொன்னா வரங்கள் செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. வரங்களை பெற்றுக்கொண்டு சபையில் அமைதியாக உட்கார்ந்துட்டு வெளியே போறதுக்காக கொடுக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்கள் என்னவென்று அறிந்து திருச்சபையில் செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. 6ஆம் வசனம், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இங்க கிரியைகள் என்ற வார்த்தை எனர்ஜிமா, எனர்ஜி அப்படின்னு சொன்னா வரங்களை செயல்படுத்துவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். யார் நம்மை பலப்படுத்துவது? தேவன் வரங்களை செயல்படுத்த நம்மை பலப்படுத்துகிறார். 7ஆம் வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம், த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா அனுக்கிரகம் என்ற வார்த்தை ஃபேனரோசிஸ். என்ன அர்த்தம்? வரங்களை செயல்படுத்துவதன் மூலமாய் ஆவியானவர் தன்னை திருச்சபைக்கு காண்பிக்கிறார். புரியுதா? ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை செயல்படுத்துவதன் மூலமாய் ஆவியானவர் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறார். மிக குறிப்பாக இந்த வரங்களை பற்றி நாம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வாசிக்க முடியும். இங்க படிக்கும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வரம், வசனம், அறிவு, விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்ற ஒரு பட்டியலை பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது வரங்களை பெற்ற நபர்களை பற்றி அங்க பவுல் சொல்றார். யார் அந்த நபர்கள்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள். அடுத்தவர் சொல்றார் அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகள். இப்ப நல்லா கவனிங்க, 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 28ஆம் வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்போ இந்த கேள்வியில 2 விஷயத்தை பவுல் பேசல. என்னன்னு சொன்னா 28ஆம் வசனத்துல சொல்லிய 2 காரியத்தை இந்த கேள்விக்குள்ள கொண்டு வரல. என்னென்னு சொன்னா ஊழியங்களும் ஆளுகைகளை குறித்த கேள்வி சொல்லப்படலை. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள் சொல்லி கேட்கிற பவுல் எல்லாரும் ஊழியங்களை செய்கிறார்களா என்று கேட்கவில்லை. எல்லாரும் அப்போஸ்தலரா என்று கேட்கிற பவுல் எல்லாரும் ஆளுகை செய்கிறார்களா என்று கேட்கவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா கொரிந்து சபையிலே வாழ்ந்த அந்த விசுவாசிகள்
ஊழியங்களையும் ஆளுகைகளையும் துட்சமாக எண்ணினார்கள். அப்போஸ்தல வரத்தையும் அந்நிய பாஷை வரத்தையும் தீர்க்கதரிசன வரத்தையும் மிக உயர்வாக எண்ணி மற்ற நபர்களை மிக கீழ்த்தரமாக பார்த்து கொண்டு வந்தார்கள். அதே போல ரோமர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 6ஆம் வசனம் முதல் அங்கு ஒரு சில வரங்களை பவுல் பட்டியலிடுகிறார். தீர்க்க தரிசனம், ஊழியம், போதித்தல், புத்தி சொல்லுதல், கொடுத்தல், நிர்வகித்தல், இரக்கத்தை காண்பித்தல் ஆகிய வரங்களை பவுல் அங்கு பதிவு செய்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வரங்களை பெற்ற நபர்களை அங்கு பவுல் சொல்றார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர் அல்லது போதகர்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிட்ட இத்தனை வரங்களையும் பேதுரு 2 வரத்தில் முடிச்சிட்டார். 2 வரத்தில் கம்ப்ரஸ் பண்ணி சுருக்கி அங்கே சொல்றார். என்னென்ன வரம்? இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்து வரங்களையும் 2 விதமாக பேதுரு அங்கே பேசுறார். ஒன்று போதித்தல், 2வது உதவி செய்தல். இப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அனைத்து வரங்களையும் அவரே 2 விதமாக வகுத்து திருச்சபை கொடுக்கிறார். ஒன்று ஸ்பீக்கிங் கிஃப்ட்ஸ், அதாவது போதிக்கும் வரங்கள். 2வது சர்விங் கிஃப்ட்ஸ், உதவி செய்யும் அல்லது ஊழியம் செய்யும் வரங்கள். சரியா? இந்த 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும் பொழுது அங்க பவுல் சொல்றார், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், த வேர்ட், ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இங்க சொல்லப்பட்ட ஞானம், அறிவு எதை குறிக்கிறது? இன்று இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பெந்தகோஸ்தைக்காரனும் கரிஸ்மேட்டிக் பீப்புள் என்ன சொல்றாங்க? ஞானத்தையும் அறிவையும் தவறாக புரிந்து கொண்டு கடவுள் எங்களுக்கு வேதம் இல்லாமல் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, வேதம் இல்லாமல் எங்களுக்கு அறிவை கொடுத்து எங்கள் மூலமாய் தேவன் பேசுவார் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் தேவையில்லை, கடவுள் என்னோடு கூட பேசினார். God spoke to me. எனவே தேவன் என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் ஞானத்தையும் அறிவு என்கிற வசனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட பவுல் என்ன சொல்றான்னு சொன்ன, வெறுமனே ஞானம் என்று சொல்லல, ஞானத்தின் வரம் என்று சொல்லல, அறிவின் வரம் என்று சொல்லல, ஞானத்தை போதிக்கும் வசனம். அங்க 2 வார்த்தை, ஒன்று போதிக்கும், 2வது வசனம். இப்ப போதிக்கும் வசனம், வசனத்திலிருந்து போதிக்கணும். எதை போதிக்கணும்? ஞானத்தை போதிக்கணும். வசனத்திலிருந்து போதிக்கணும். எதை போதிக்கணும்? அறிவை போதிக்கணும். இப்ப கேள்வி என்னன்னா, ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? அந்த ஞானமும் அறிவும் வேதாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது ஞானத்தையும் அறிவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியெல்லாம் பயன்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இங்க பவுல் சொல்றார், நாங்கள் ஞானத்தை பேசுறோம். எந்த ஞானத்தைன்னு சொன்னா, அந்த உலகத்தினுடைய ஞானத்தை அல்ல, கிரேக்கருடைய ஞானத்தை அல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. நாங்கள் பேசுகிற ஞானம் எது அப்படின்னு சொன்னா, 2ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். யூதர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். நாங்களோ எதை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அங்க பவுல் சொல்ற அந்த 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்ற ஞானத்தை போதிக்கும் வரம் என்பது அது போதக வரத்தை குறிக்கிறது. அறிவை போதிக்கிற வரம் என்பது போதக வரத்தை குறிக்கிறது. இப்ப ஒவ்வொரு போதகருக்கும் தேவன் வரத்தை கொடுத்து அந்த திருச்சபைக்கு பிரசங்கிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த போதகர் எதை பேசணும்? ஞானத்தை பேசக்கூடாது. என்னுடைய ஞானத்தை நான் பேச முடியாது, இந்த உலகத்தினுடைய ஞானத்தை பேச முடியாது, என்னுடைய அறிவை இங்கே கொண்டாந்து கொட்ட முடியாது. நான் இங்கிருந்து ஞானத்தை பேசணும்னு சொன்னா அந்த ஞானம் உலகத்திற்கு பைத்தியமானது இருப்பினும் இங்கு நான் உலகத்திற்கு பைத்தியமாக இருக்கக்கூடிய, தேவனுக்கு முன்பாக ஞானமாக இருக்கக்கூடிய சுவிசேஷத்தை மட்டும்தான் இங்கிருந்து பேசணும். இதுதான் பிரச்சனை. இந்த இயக்கங்களுக்குள்ளாக எது இல்லைன்னு சொன்னா சுவிசேஷம் இல்லை. இந்த இயக்கங்களுடைய ஆலயங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரசங்க இடத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் இதுவாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்திற்குரிய ஞானமாக தான் இருக்குமே ஒழிய இயேசுவை பற்றிய மகிமையான சுவிசேஷம் ஒருபோது அங்கே பிரசங்கிக்கப்படாது. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அங்கே பிரசங்கிக்கப்படாது. இந்த இயக்கங்களுக்குள்ளாக ஏகப்பட்ட கள்ள போதனைகள், அடிப்படையான காரணங்களாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க.
இவங்க அனைவருமே இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு ரட்சிப்பினுடைய படிமுறை தெரியாது, இவர்களுக்கு சிஸ்டமேட்டிக் தியாலஜி தெரியாது, இவர்களுக்கு வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணும், எப்படி போதிக்கணும் என்ற அந்த காரியங்கள் தெரியாது. இவர்களாம் தெரிஞ்ச ஒரே விஷயம், உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கூறி, உலகத்தின் ஞானத்தை உணர்ச்சி வசப்படும்படியாக கூறி, அவர்கள் ஆதாயம் தேடிக் கொள்ளும்படியாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பவுல் சொல்றார், தேவன் திருச்சபைக்கு போதிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார், போதகர்களுக்கு தேவன் போதிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அதே போலதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்கிற அவர்களால் கூடாமறி போயிற்று. இங்க ஸ்தேவான் எந்த ஞானத்தை பேசுறார்? இங்க ஸ்தேவான் பேசுற ஞானம் எந்த ஞானம்? அவருடைய ஞானத்தை பேசினாரா? இங்க கீழே படிக்கும் பொழுது அவர் சொல்றாங்க பாருங்க, எப்படி எனில் நசரேயன் ஆகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஸ்தேவான் பேசின ஞானம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து ஸ்தேவான் பேசியிருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய வரங்களை பெற்ற ஒவ்வொரு போதகரும் செயலாற்ற வேண்டிய காரியம், முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் அது ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான். அது தேவனுடைய பார்வையில் ஞானமானது, உலகத்தினுடைய பார்வையில் பைத்தியமானது. அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் சிறப்பான வரங்களாகவும் பொதுவான வரங்களாகவும் வகைப்படுத்தப்படுகிறது. சிறப்பான வரங்கள் என்பது அப்போஸ்தலருக்குரிய வரங்கள். அப்படின்னா அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், அற்புத அடையாளங்கள், இவை அனைத்தும் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ், சிறப்பான வரங்கள். சிறப்பான வரங்கள் என்பது சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அது தொடர்ச்சியானது கிடையாது. அடுத்தது பொதுவான வரங்கள். இந்த பொதுவான வரங்கள் என்பது இன்றைக்கு தேவன் எல்லா விசுவாசிகளுக்கும் ரட்சிப்பில் கொடுக்கிறார். அவர்கள் அனைவரும் இன்றைக்கு அந்த வரங்களை செயலாற்ற வேண்டும். எபேசியர் 2:20 வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றார். திருச்சபை என்பது அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டது. ஃபவுண்டேஷன் இஸ் லேட். அப்படின்னா ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு, அஸ்திபாரத்தை பிடிங்கி மறுபடியும் மேலே கட்ட முடியாது. இப்போ ஒரு முறை கட்டப்பட்ட அஸ்திபாரத்தை பிடிங்கி மேலே கட்டுறான்னு சொன்ன அவனை விட பைத்தியக்காரன் உலகத்தில் ஒருத்தருமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயமும் பவுல் சொல்றார், கிறிஸ்து அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். ஏன் இயேசு குறித்து பவுல் பேசுறார்? எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே முறை பிறந்து, ஒரே முறை 33 ஆண்டு காலம் வாழ்ந்து, ஒரே முறை மரித்து, ஒரே முறை அடக்கம் பண்ணப்பட்டு, ஒரே முறை உயிர்த்தெழுந்து, ஒரே முறை பரமேறினாரோ அதே போல அப்போஸ்தல வரங்கள் ஒரே முறை கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியானது அல்ல. இங்கே சிந்திக்கும் பொழுது பவுல் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை ஒரு போதக இருதயத்தோடு சொல்றார். சும்மா இதை நிருபத்தை எழுதணும்னு சொல்லி பவுல் எழுதல. அந்த போதக இருதயம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நடக்கக்கூடிய கேடுபாடான கேலி கூத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிற பவுல் அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆத்தும பாரத்தோடு நிருபங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த பொதுவான ஆவிக்குரிய வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரியா? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் அங்கே எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த நிருபத்தை ஓப்பன் பண்ணும்போது எப்படி பவுல் சொல்றாருன்னா, யூ ஹேவ் ஆல்ரெடி தி கிஃப்ட்ஸ், நீங்கள் ஏற்கனவே ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறீர்கள். பிரச்சனை என்னன்னா, அந்த ஆவிக்குரிய வரங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று அறியாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றார், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வசனத்தை தான் இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு சபையிலே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அவன் சொன்னா அவன் தனிப்பட்ட பிரயோஜனத்திற்காக அல்ல, அவனுடைய பிரயோஜனம் என்பது சபையில் கூடி வருகிற ஒட்டுமொத்த விசுவாசிகளுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா அவனுடைய பயன்பாட்டுக்காக பேசக்கூடாது, திருச்சபை பக்தி விருத்தி அடையணும். தீர்க்க தரிசனம் பேசணும் அப்படின்னு சொன்னா சபை அதன் மூலமாய் பயனடைய வேண்டும், சபை அதன் மூலமாய் பிரயோஜனப்பட முடியும். ஆவிக்குரிய வரங்கள் என்பது பலவிதமான வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே விதமான வரங்களை கொடுப்பது கிடையாது, எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்களை ஆவியானவர் கொடுப்பது கிடையாது. திருச்சபை சரீரம், அந்த சரீரத்தில் எவ்வாறு கண்களையும் மூக்கையும் வாயையும் கைகளையும் கால்களையும் வெவ்வேறான அவயவங்களை இணைத்து வைத்து ஒரே சரீரமாக செயல்பட சொல்கிறாரோ, அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வெவ்வேறான வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார். கொடுப்பது ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே இயேசு கிறிஸ்து. வரங்கள் திருச்சபையினுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பவுல் சொல்றார், நீங்கள் அனைத்து விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். இந்த கொரிந்திய திருச்சபை குறித்து நாம் படிக்கும் பொழுது இந்த கொரிந்திய சபை மக்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? ஆவிக்குரிய வரங்களை தேவன் விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார், அனைத்து விசுவாசிகளும் கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். இந்த கொரிந்திய சபை மக்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் எவ்வாறு செயலாற்றினார்? இந்த கொரிந்திய பட்டணத்து மக்களை போல ஒரு கொடுமையான பாவத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த பட்டண மக்களும் இந்த உலகத்தில் கிடையாது. கொரிந்திய பட்டணம் விக்கிரகத்தாலும் விபச்சாரத்தாலும் நிறைந்த ஒரு பட்டணம். நீங்கள் கொரிந்திய நைஸ் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் சொல்லுவாங்க கொரிந்திய நைஸ்ன்னு சொன்னால் விபச்சாரத்திற்கு செல்ல ஆயத்தம் என்று அர்த்தம். அதை சொல்லணும்னு சொன்னால் ஒரே வேர்டில் அவங்க சொல்லுவாங்க கொரிந்திய நைஸ். கொரிந்திய தன்மை அப்படின்னா விபச்சாரத்தின் உச்சக்கட்டம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது கொரிந்திய சபை மக்களுடைய முந்தைய வாழ்வை பற்றி சொல்றார். ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சபை விசுவாசிகள் எவ்வாறு இருந்தார்கள்? 9ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 11ஆம் வசனத்தை பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். யாரை குறித்து பேசுறார்? ரட்சிக்கப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்டு சபையிலே தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற கொரிந்திய சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். உங்கள் ஆத்துமா பாவத்திலே மரித்து போய் காணப்பட்டது. நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாய் காணப்பட்டீர்கள். விபச்சாரத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் நீங்கள் ஊன்றி போய் அழுகி போய் காணப்பட்டீர்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் எவ்வாறு கொடுக்கப்பட்டது? மரித்திருக்கிற ஆத்துமா எவ்வாறு எழுந்து கையை நீட்டி ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ ஒன்று நடைபெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமான பாவிகளாகி இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் இடையில் என்ன நடைபெற்றது? அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனம். கொரிந்திய பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க சொல்றார், ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு, பார்க்குறீங்களா, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இப்படிப்பட்ட விபச்சாரத்தாலும் பாவத்தாலும் விரைந்திருக்கிற பட்டணத்திற்கு பவுல் போறார். அங்கே போய் என்ன பண்றார்? அங்கே போய் என்ன செய்கிறார்? அங்கே போய் பாட்டு பாடலை, நடனம் ஆடலை, வர்ஷிப் பண்ணலை.
ஆவிக்குரிய வரங்களை தவறாக பயன்படுத்தலை. எல்லாத்தையும் முழங்கால் படிக்கிட்டு தலை மீது கை வச்சு ஜெபம் பண்ணல. எண்ணெயை அபிஷேகம் பண்ணி தலை மீது ஊற்றலை. எல்லாத்தையும் ஆல்டர் கூப்பிட்டு ஆல்டர் கால் கொடுக்கல. தன் சட்டையை கழட்டி எல்லார் மீது விசிறலை. அங்கே அவர் செஞ்ச ஒரே விஷயம், he preached the gospel. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ரைட். அடுத்து நடந்த விஷயம் என்ன? மரித்திருக்கிறார்கள் கொரிந்திய மக்கள், பாவத்தில் காணப்படுறாங்க. பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். தென் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயினும், ஆங்கிலத்தில் பட், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். you were regenerated. நீங்கள் மறுபுறப்படைந்தீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நடைபெற்ற விஷயம் என்ன? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும், பட், பிரைஸ் காட் ஃபார் பட். வேதத்தில் எங்கெல்லாம் ஆகிலும் ஆயினும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அங்கே சுவிசேஷத்தினுடைய ஒட்டுமொத்த கிருபையை நாம் படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, முற்காலத்தில் நாம் தேவனுடைய கோபாக்கின் பிள்ளையாய் காணப்பட்டோம், கீழ்ப்படியாவின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம், நமது மாம்சம் மனசு விரும்பினவர்களை செய்து தேவனுடைய கோபத்திற்குள்ள காணப்பட்டோம். 4ஆம் வசனம், தேவனோ, பட் காட், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி தம்முடைய அன்பினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த பட் என்ற வார்த்தை இல்லைன்னு சொன்னால், ஆகிலும் என்ற வார்த்தை இல்லைன்னு சொன்னால், நீங்களும் நானும் இன்றைக்கு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பில் வல்லமையோடு செயலாற்றி இந்த கொரிந்திய மக்களை ரட்சித்து விசுவாசிக்கும்படி செய்து அவர்களை திருச்சபையில் இணைத்து ரட்சிப்படுகிற அந்த நேரத்தில் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து சபையில் தன்னை ஆராதிக்கும்படி வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட கொரிந்திய மக்கள் அந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றிய தவறான கண்ணோட்டத்தோடு அதை தவறாய் பயன்படுத்தி கொண்டு தன்னில் வாசமாயிருக்கிற ஆவியை அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் எல்லா விசுவாசிகளும் கொடுக்கப்படுகிறது. பலவிதமான வரங்களை, வெவ்வேறான வரங்களை ஆவியானவர் கொடுக்கிறார். திருச்சபையின் பிரயோஜனத்திற்காக கொடுக்கிறார். இரண்டாவது, ஆவிக்குரிய வரங்களின் காரணர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவரும் ஒருவரே. 2 ஆவியானவர் அல்ல, 3 ஆவியானவர் அல்ல. பெந்தகோஸ்துக்கு ஒரு ஆவியானவர், பாப்டிஸ்டுக்கு ஒரு ஆவியானவர் கிடையாது. ஒரே ஆவியானவர், அவர் திரியேக தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தரே ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதே சேம் பேசேஜை நாம எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் உண்டு. இப்ப பவுல் கொரிந்திய சபைக்கும் எபேசு சபைக்கும் எழுதும் பொழுது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதும் பொழுது ஏன் திரியேக தேவனை குறித்து எழுதுறார்? ஏன் பிதாவை குறிச்சும் இயேசுவை குறிச்சும் ஆவியானவரை குறித்து எழுதுறார்? என்ன நோக்கம்? தேவனை பற்றிய உயர்வான சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான் எல்லா கள்ள போதனைகளுக்கும் அடிப்படையான காரணம். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர்? இந்த இயக்கங்களை கேட்டு பார்க்கும்போது திரித்துவத்தை குறித்து தெரியாது இவர்களுக்கு. பெந்தகோஸ்தேக்காரனையும் கரிஸ்மேட்டிக் பீப்புளையும் மெத்தடிஸ்டையும் மற்ற அனைத்து பரவச மார்க்கத்தாரையும் நீங்கள் கேட்கும்போது திரித்துவ தேவனை குறித்து விளக்கப்படுத்த தெரியாது. திரித்துவ தேவனை பற்றிய வேதபூர்வமான சிந்தனை இருக்காது. பிதா யாரு, இயேசு யாரு, ஆவியானவர் யாருன்னு சொல்லி தெரியாது. இங்க பவுல் திரியேக தேவனை பற்றி பேசுகிறார். திரியேக தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களில் சர்வ இறையாண்மை குறித்து பேசுகிறார். ஆவிக்குரிய வரங்களை அளிப்பதில் தேவனுடைய சர்வ இறையாண்மை குறித்து இங்க பவுல் பேசுகிறார். 7ஆம் வசனத்தை படிங்க. அளிக்கப்பட்டிருக்கிறது, பெற்றீர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11ஆம் வசனம், அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 18ஆம் வசனம், தேவன் தம் சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். பகிர்ந்து கொடுக்கிறார், வைத்தார். 28ஆம் வசனத்தில் பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுது? பகிர்ந்து கொடுக்கிறார்,
வைத்தார், சித்தத்தின்படியே அவர் அளிக்கிறார். இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, வரங்களை மனிதன் தானாக பெற்றுக்கொள்ள முடியாது, வரங்களை எந்த ஊழியக்காரனும் கொடுக்க முடியாது, வரங்களை எந்த அற்புத அடையாளங்கள் கூட்டத்தை நடத்துகிற மனுஷனும் கொடுக்க முடியாது. வரங்களை கொடுக்கிற ஒரே நபர் அவர் திரியேக தேவன், அவர் ராஜரிகம் உள்ள கடவுள். பிதா எந்த அளவுக்கு சர்வரியாண்மை உள்ளவரோ, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு சர்வரியாண்மை உள்ளவரோ, பரிசுத்த ஆவியானவரும் அந்த அளவுக்கு அவர் ராஜரிகம் உள்ள தேவனாக இருக்கிறார். வரங்களை குறித்து பேசும் பொழுது பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்த வெறுமனே 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவரை பற்றி 2 வார்த்தையை சொல்றார். ஒன்று தேவனுடைய ஆவியினாலே, 2வது பரிசுத்த ஆவியினாலே. 2ஆம் வசனம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி 2 காரியத்தை சொல்லுது. ஒன்று அவர் தேவனுடைய ஆவியானவர், 2வது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயர் வேதத்தில் அநேக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆவியானவர் பரிசுத்தமானவர். தேவன் மாத்திரம் பரிசுத்தமானவர் அல்ல, பிதாவாகிய தேவன் மாத்திரம் பரிசுத்தமானவர் அல்ல. பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவரோ, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பரிசுத்தமானவரோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர்களோ, அதே போல ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் என்றால் எபிரேய மொழியில கடோஷ், தன் படைப்புகளை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். ஆவியானவர் நம்மை காட்டிலும் உயர்ந்தவர். பரிசுத்தம் என்றால் அவர் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறவர், ஆவியானவர் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறவர். பரிசுத்தம் என்றால் தேவன் பாவிகளை தண்டிக்கிறவர், ஆவியானவரும் பாவிகளை தண்டிக்கிறவர். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிற ஆவியானவர் இஸ் ஹோலி காட். அவர் முழுமையான பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தமான தேவனுடைய அந்த பரிசுத்த தன்மையோடு விளையாடி கொண்டிருக்கிற மனிதனுடைய ஆபத்தான நிலைமை விவரிக்க முடியாத ஒன்று. ஏன் திரியேக தேவனுடைய சர்வ இறையாண்மையை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய வரங்களை பற்றிய சத்தியத்தில் திரியேக தேவனுடைய வரங்கள் ஏன் அவசியமானது? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பார்த்தோம், அவர் அளிக்கிறார், அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், அவர் வைக்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமது சித்தத்தின்படி யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கணும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்? தேவன் தீர்மானிக்கிறார். இப்போ அவர் ஆவிக்குரிய வரங்களில் அவர் சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருப்பதின் மூலமாய் சிறப்பான வரங்களை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கிறார். அவர் சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருப்பதினால் அந்த சிறப்பான வரங்களை அவர் மீண்டும் எடுக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, இன்றைக்கு அந்நிய பாஷை இல்லை, இன்றைக்கு சிறப்பான வரங்கள் இல்லை. ஏன்? அந்த வரங்களை கொடுத்த அதே சர்வ இறையாண்மையுள்ள ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அந்த வரங்களை மீண்டும் நிறுத்தினார், எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட அவர் நிறுத்தின வரங்களை மீண்டும் இன்றைய இயக்கங்கள் திருச்சபையிலே தவறாக நடப்பிக்கும் என்றால் அவர்கள் நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார்கள். Directly they hit the sovereign throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைக்கிற அந்த கொடுமையான ஆபத்தான சூழ்நிலை எவ்வளவு மோசமானது! ஆவியானவரை பற்றி பேசுகிற ஒவ்வொரு தவறான செயல்பாடுகளும் வார்த்தைகளும் பேச்சுக்களும் கள்ள போதனைகளும் நேரடியாக அவர்கள் பரலோகத்திலே அமர்ந்திருக்கிற சர்வ இறையாண்மையுள்ள தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சருடைய அறைக்குள்ள சென்று முதலமைச்சர் அமர்ந்திருக்கிற நாற்காலை எட்டி உதைத்து உயிரோடு வெளியே வர முடியாது. அதே போலதான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ இறையாண்மையுள்ள தேவனுடைய சிங்காசனத்தோடு இன்றைய கரிஸ்மட்டிக் பெந்தகோஸ்தி அதை பின்பற்றுகிற பரவச மார்க்கத்தை செய்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களில் திரியேக தேவனுடைய சர்வ இறையாண்மை ஏன் அவசியம்? ஏன் அவசியம் சொன்னா, கொரிந்திய திருச்சபை மக்கள் மற்ற விசுவாசிகளை மிக தரைக்குறைவாக எண்ணினார்கள். அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிற, போதிக்கும் வரத்தை பெற்றிருக்கிற நபர்கள் ஊழிய வரங்களையும் இரக்கத்தை செய்கிற நபர்களையும் தரக்குறைவாக எண்ணினார்கள். வரங்களிலே ஒரு வரம் அது உயர்வானதாகவும் இன்னொரு வரம் அது மிக தாழ்வானதாகவும் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் இந்த ஏற்ற தாழ்வுகளை சபையை விட்டு அகற்றும்படியாக பவுல் திரியேக தேவன் எந்த அளவுக்கு ஒரு மனமாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். பிதாவும் இயேசுவும் ஆவியானவரும் எவ்வாறு யூனிட்டியில் இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கிறார்.
ஆவியானவர் ஒருவரே, இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே, மூவரும் ஒருவராக ஒன்றாக இருக்கிற ஒரே திரியேக தேவன். அதே போல திருச்சபையும் ஒன்றாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காகவே வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 17 ஜெபம் பண்றார், பிதாவே, நம்மை போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் அந்த ஒற்றுமையை தவறான கள்ள உபதேசங்கள் உடைக்கிறது. திரியேக தேவனுடைய ஒற்றுமை தன்மையை, ஒருமைப்பாட்டை காண்பிப்பதன் மூலமாக திருச்சபை ஒரே சரீரமாக தேவனை ஆராதிப்பதற்கு அழைக்கப்படுகிறது. அதே போல இந்த கொரிந்திய திருச்சபைக்குள்ள ஏகப்பட்ட பிரிவினைகள் காணப்பட்டது. பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் காணப்பட்டது. எதனால்? பவுல் சொல்றார், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாமே ஒரே வரம் கிடையாது. சபையில் எல்லாருமே பிரசங்கம் பண்ண முடியாது. சபையில் எல்லாருமே போதகராக இருக்க முடியாது. சபையில் எல்லாருமே உதவிக்காராக இருக்க முடியாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியையில் வித்தியாசம் உண்டு. வித்தியாசங்கள் 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 இருந்தாலும் தேவன் ஒருவரே, சரீரம் ஒன்றே. திருச்சபை கிறிஸ்துவுடைய சரீரம், நாம் அவருடைய அவயவங்கள். அவர் தமது சித்தத்தின்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் எங்க வைக்கணும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். கையை கொண்டு தலையின் மீது வைக்க முடியாது, மூக்கை கொண்டு போய் காலு கீழே வைக்க முடியாது. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஞானமாய் நேர்த்தியாய் எவ்வாறு நம்முடைய சரீரத்தில் வச்சிருக்கிறாரோ அதே போல அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் அவர் யாருக்கு எந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை போதகர் தீர்மானிப்பதில்லை, அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானிப்பதினால் ஏற்றத்தாழ்வுகளும் பிரிவினைகளும் உள்ளுக்குள் இருக்கக்கூடாது. இவங்க சொல்றாங்க, நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள். ஆனா வேதம் சொல்லுது, பவுலை எந்த தேவன் தெரிந்து கொண்டாரோ, கேபாவை எந்த தேவன் தெரிந்து கொண்டாரோ, அப்போலோவை எந்த தேவன், எந்த பிதா தெரிந்து கொண்டாரோ அதே பிதா தான் உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுலுக்காக எந்த இயேசு மரித்தாரோ, கேபாவுக்காக, பேதுருவுக்காக எந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தேவ கோபத்தை சுமந்தவராய் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டாரோ அதே இயேசு கிறிஸ்து தான் இங்கு அமர்ந்திருக்கிற உங்களுக்காக, எனக்காக அவர் மரித்திருக்கிறார். எந்த பரிசுத்த ஆவியானவர் கேபாவையும் பவுலையும் ரட்சித்து மறுபிறப்பை கொடுத்து பயன்படுத்தினாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து பிரிவினை வந்தது? எவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும்? ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில கியூரியாஸ். கர்த்தர் அப்படின்னா அவர் ஆளுகிறவர், அவர் ஆண்டவர், திருச்சபைக்கு அவர் தலைவர். கர்த்தர் வரங்களை அளிக்கிறார். He is sovereign. Christ is sovereign. பிதா தமது சித்தத்தின்படியே பலப்படுத்துகிறார். திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். படிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியங்களை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஆளுகை செய்யக்கூடிய கிறிஸ்து, அவர் தம்முடைய சித்தத்தின்படி, தீர்மானத்தின்படி அவர் அவர்களுக்கு வரங்களை அவர் கொடுக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அங்கு ஆவிக்குரிய வரங்களை பற்றிய பேசிய அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு சத்தியத்தை குறித்து ரொம்ப தெளிவாக அவர் பேசுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வரங்களை கொடுக்கிறார்? உன்னதத்திற்கு அவர் ஏறினார். He ascended to heaven. இப்போ கிறிஸ்து எங்கு இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்? கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே தேவனுக்கு சமமாய் அமர்ந்திருக்கிறார். இப்போ அங்கு அமர்ந்திருந்து அவர் தனக்கு பிரியமான தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ரட்சித்து அவர்களுக்கு வெவ்வேறான ஆவிக்குரிய வரங்களை, பொதுவான வரங்களை திருச்சபை கொடுத்து கொண்டிருக்கிறார். The highway of Christ. கிறிஸ்துவினுடைய உன்னத நிலையை அறிந்து கொள்வது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்து உன்னதங்களிலே தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கிறது? தேவனுடைய வலது பரிசம் எதை குறிக்கிறது? கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார் என்பது இயேசு தேவனுக்கு சமமானவர் என்ற அர்த்தம். அப்படி என்றால் இயேசு தேவன் என்ற அர்த்தம். இயேசு அவர் முழுமையான பரிசுத்தர் என்ற அர்த்தம். ஏனென்றால் பரிசுத்தமான பிதாவுக்கு அருகில் அவரை போல பரிசுத்தமான தேவன் மட்டும்தான் உட்கார முடியும். தேவனுடைய வலது பாரசம் என்பது இயேசு கிறிஸ்து மீட்பினுடைய பணியை முடித்து அமர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தம்.
தேவனுடைய வலது பார்சம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அங்கு அமர்ந்திருந்து தன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கு அமர்ந்திருந்து முழு உலகத்தையும் திருச்சபையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கு நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இஸ் கோயிங் டு கம் ஒன் டே. அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்த தேவையான அடிப்படையான விஷயம், know who is Christ, know who is the head of the church. உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை திரியேக தேவனுடைய உயர்வான சிந்தனையோடு செயல்படுத்துங்கள். எப்பொழுதுமே மனசில் கடவுளை பற்றிய பயம் இருந்தால் மட்டும்தான் திருச்சபையில் தேவ பயம் இருக்கும். மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கம். 7ஆம் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனம் என்ற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் அது திருச்சபையினுடைய பொதுவான பயனுக்காக பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 2 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய 2 நோக்கம். முதலாவது நோக்கம், இங்கே வேகமாக வாசித்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இங்கே சொல்லப்பட்ட பக்தி விருத்தி என்ற வார்த்தை பில்டிங் அப், கட்டி எழுப்புவது என்ற அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய வரங்கள் திருச்சபை கட்டுவதற்கென்று, திருச்சபை வளருவதற்கென்று கொடுக்கப்பட்ட வரங்கள். கிறிஸ்து ஒருவரே சபையை கட்டுகிறார். அவர் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு திருச்சபை கொடுத்த அதிகாரமுள்ள வார்த்தையின் மூலமாய் சபையை அவர் கட்டி எழுப்புகிறார். இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எவ்வாறு சபை பக்தி விருத்தி அடையும் என்றால், முதலில் சபை சத்தியத்தில் ஒருமைப்பாட்டில் இருக்கும் பொழுது பக்தி விருத்தி அடைகிறது. அதுதான் படிக்கிறோம். 11ஆம் வசனம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட வேண்டும். திருச்சபையினுடைய பிரதானமான நோக்கம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அதே போல சபை எவ்வாறு பக்தி விருத்தி அடையும் என்றால், இங்க சொல்றார், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய சாயலாக மாறுகிற வரைக்கும் அந்த வரங்கள் திருச்சபையிலே செயலாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவுடைய சாயல் என்பது பரிசுத்தம், நீதி, ஞானம். அது ரட்சிப்பில் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். நாள்தோறும் பாவம் செய்து அது சீர்குலைத்து போடுகிறோம். ஆனாலும் ஆவியானவர் கிறிஸ்துவுடைய சாயலாக பரிசுத்தமாகுதலில் நம்மை வரைந்து கொண்டு சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போல சபை எப்பொழுது பக்தி விருத்தி அடையும்? 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சீர்பொருந்துதல் என்றால் கிரேக்க பாஷையில் உடைந்த எலும்புகளை ஒன்றாக்குவது என்ற அர்த்தம், அல்லது கிழிந்த வலையை சரி செய்வது என்ற அர்த்தம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த போட்டு. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். எனவே நாம் சீர்பட வேண்டியது அவசியமானது. எதன் மூலமாய் சீர்பட முடியும்? வேதம் 3 காரியத்தை சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறது, வேத வாக்கியத்தின் மூலமாய் நாம் சீர்படுத்தப்படுகிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அங்கு ஜெபத்தின் மூலமாய் திருச்சபை சீர்படுத்தப்படுகிறது. 1 பேதுரு 5:10 சொல்கிறது, உபத்திரவத்தின் மூலமாய் தேவன் திருச்சபையை சீர்படுத்துகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை எழுதும் பொழுது பேதுரு யாருக்கு எழுதுகிறார் என்றால், உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு எழுதுகிறார். அப்போ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை சக விசுவாசிக்கு உதவி செய்யும்படியாக தேவன் தனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை தாழ்மையோடு அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவர் மீது உள்ள அன்பினால் அவர்கள் செயல்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கென்று அந்த வரங்களை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதே போல சுவிசேஷத்தின் வேலைக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சபை அங்கு பக்தி விருத்தி அடைகிறது. 15ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது அங்கு சபை பக்தி விருத்தி அடைகிறது. இவை அனைத்தும் ஆவிக்குரிய வரங்களின் நோக்கமாக இருக்கிறது. திருச்சபை பக்தியில் வளருவதற்கு, கிறிஸ்துவுடைய சபை வளர்ந்தோங்குவதற்கென்று தேவன் ஆவிக்குரிய வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். 2வது நோக்கம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக.
அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள், நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக. The glory of God. அதே போல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் வரங்களை குறித்து பேசின பவுல் 3ஆம் அதிகாரத்தை எதில் முடிக்கிறார்? சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அதே போல ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை பேச ஆரம்பிக்கிற பவுல் 11ஆம் அதிகாரத்தை எதில் முடிக்கிறார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய வரங்களின் நோக்கம், மிக பிரதானமான நோக்கம், தேவனை மகிமைப்படுத்துவது. அந்த ஆவிக்குரிய வரங்களை தவறாக செயல்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய வரங்களோடு விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு உதவிக்காரரும் நேரடியாக தேவனுடைய மகிமையை தாக்குகிறார்கள். 138ஆம் சங்கீதம் சொல்கிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் எதை அதிகமாய் மகிமைப்படுத்தினாரோ, அவர் எதற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறாரோ, தேவன் எதற்காக வெறியோடு இருக்கிறாரோ, அந்த விஷயத்தை ஒரு மனிதன் தாக்குவான் என்றால் அங்கு விளைவு படு மோசமான ஒன்றாக இருக்கிறது. அதில் நீங்கள் இருந்து விடாதீர்கள். தேவனுடைய மகிமையை தாக்குகிற கூட்டத்தில் இருக்காதீர்கள். வேதத்தை காலின் கீழ் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருக்காதீர்கள். வேகமாக ஓடுங்க. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை அசட்டை செய்வீர்கள் என்றால், அதை தவறாக பெருமையோடு தாழ்மையோடு பயன்படுத்தாமல் அகம்பாவத்தோடு நீங்கள் சபையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் நேரடியாக தேவனுடைய மகிமையை தாக்க முயற்சிக்கிறீர்கள். தேவன் திருச்சபையில் போதகர்களையும் உதவிக்காரரையும் ஏற்படுத்தியிருக்கிறார். போதகர்கள் கடவுளுடைய வார்த்தையை வல்லமையோடு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்த வேண்டும் என்றால், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம், அவருடைய நிரப்புதல் அவசியம். எனவே தெசலோனிக்க நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் பரிசுத்த ஆவியோடும் நிச்சயத்தோடும் உங்களிடத்திலே வந்தது. தேவன் போதகர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால், அதிக உழைப்பும் படிப்பும் ஜெபமும் ஆவியானவரை சார்ந்து கொள்கிற அந்த தாழ்மையும் ஆழமான மனம் திரும்புதலும் உங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் தேவனுடைய மகிமையை தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரம் பிரசங்கிக்கும் பொழுது இவ்விதமாக நீங்கள் ஆவியானவரை சார்ந்து பிரசங்கிக்காத ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு போதகரும் பிரசங்கியும் உதவிக்காரர்கள் நீங்கள் தேவன் கொடுத்த பணிகளையும் உங்களுக்கு தேவன் கொடுத்த சபை பொறுப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், நீங்களும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 3 சொல்றார், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்கள் ஆவிக்குரிய வரங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் தாழ்மையோடு தேவனுடைய மகிமைக்காக சபையில் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நீங்கள் ராஜாவுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். போதகரே, உதவிக்காரர்களே, விசுவாசிகளே, நீங்கள் திருச்சபையில் எதை செய்தாலும் நீங்கள் ராஜாவுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது பிரசங்க பணியோ, அது போதக பணியோ, அது இரக்கத்தின் பணியோ, அல்லது உற்சாகமாக தேவனுக்கு கொடுக்கிற அந்த வரமோ, அல்லது நீங்கள் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற காரியமோ, சபை கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிற காரியமோ, ஆலய திருச்சபை கூட்டங்களுக்கு என்று நீங்கள் தேநீர் வாங்கி வந்தாலும் அதை தாழ்மையோடு செய்வீர்கள் என்றால், நீங்கள் ஆலயத்தின் கழிவறைகளை தாழ்மையோடு தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் சுத்தம் செய்வீர்கள் என்றால், அதை நீங்கள் ராஜாவுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அரண்மனையிலே ராஜாவாக இருப்பதை காட்டிலும் அந்த ராஜாவுக்கு வேலைக்காரனாக இருப்பது அது மேன்மையான மகிமையான காரியம். சபையில் கடவுள் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றை சபையின் பக்தி விருத்திக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் செய்யும் பொழுது அங்கு திரியேக தேவன் மகிமைப்படுகிறார். எந்த சூழ்நிலையும் வேண்டா வெறுப்போடு நீங்கள் சபையிலே பணி செய்யாதிருங்கள்.
பிரசங்க பணியோ உதவிக்காரருடைய பணியோ எதை செய்தாலும் தாழ்மையோடு, விரும்பி, ஆசையோடு, மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். அது எவ்விதமான பணியாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன? திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபைக்கென்று செய்த காரியத்தை வேண்டா வெறுப்போடு செய்யவில்லை, மகிழ்ச்சியோடு செய்தார். சிலுவையிலே பிதாவினால் கைவிடப்பட்ட நேரத்திலும், நிர்வாணமாக தேவ கோபத்தை சுமந்த நேரத்திலும், தனிமையாக இருக்கிற அந்த நேரத்திலும், அவர் முழுமையாக திருச்சபைக்கென்று ரத்தத்தை சிந்துகிற அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தன் ஜீவனை அவர் கொடுத்தார். விருப்பத்தோடு தன் ஜீவனை கொடுத்தார். யாரும் கட்டாயப்படுத்தி அவர் கொலை செய்யவில்லை. இயேசு விருப்பத்தோடு, மகிழ்ச்சியோடு திருச்சபைக்கென்று தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதே போல நீங்களும் நானும் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை தாழ்மையோடு, அன்போடு, சபையின் பக்தி விருத்திக்காக தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். உன்னதத்தில் ஏறி வரங்களை அளித்தார் என்று வாசித்தோம். அதற்கு முன்பாக அவர் தாழ்விடங்களில் இறங்கினார். ஏன் தாழ்விடங்களில் இறங்கினார்? தாழ்விடம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 33 வருஷம் தன்னைத்தானே தாழ்த்தி எவ்வளவு நிந்தனைகள், ஏக பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், தலையின் மீது அடி, கன்னத்தில் அடி, குச்சியில் அடி, கழுத்தில் அடி, கீழே தள்ளப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார், சதைகள் கிழிக்கப்பட்டது, சிலுவையிலே தொங்க விடப்பட்டார். 1000 கண்களுக்கு முன்பாக தேவகுமாரன் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி தன் ரத்தத்தை சிந்தி சபையை மீட்டு உங்களுக்கும் எனக்கும் உன்னதத்திற்கு சென்று ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய திருச்சபை வாழ்க்கை விதமாக இருக்கிறது. அந்த நியாயாதிபதி மீண்டும் வரப்போகிறார். 1 பேதுரு 4:10 வாசிக்கிறோம், ஆவிக்குரிய வரங்களுக்கு நாம் கணக்காளிகள், உக்கிரான காரணர்கள். தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வரங்களுக்கும், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் we have to give account. நாம் தேவனுக்கு நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். இயேசு மீண்டும் வரும்பொழுது திருச்சபை அவருக்கு முன்பாக நிற்கப் போகிறது. இங்கே இருக்கிற நீங்களும் நான் நிற்க போகிறோம். நோ ஒன் கேன் எஸ்கேப், நோ ஒன் கேன் எஸ்கேப். என்ன நாம் பதில் சொல்ல போகிறோம்? ஒருவேளை வேதத்தின் படி உண்மையும் தாழ்மையோடு நாம் அந்த வரங்களை சபையிலே பயன்படுத்தினோம் என்றால் அவர் சொல்வார், உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரர்களே, பிதாவிடத்திலே பிரவேசியுங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லது இன்னும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அறியாமல் அதை தவறாய் பயன்படுத்துவீர்கள் என்றால், இவ்விதமாய் பயன்படுத்தக்கூடிய சபையில் நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கிறிஸ்துவின் சபையில் கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஆமென்.